வணக்கம். நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும்போது அதை மாற்றக்கூடிய வகையில் நமக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தா, நம்ம வகுப்பறையில் உட்காந்து பாடத்தை கவனிச்சிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து வர, அதாவது கேன்டீன்லேருந்து வர ஒரு நல்ல மனம் நம்மளை அங்கே ஈர்க்குது. ஒரு உணவால் நம்மளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த வகுப்பு எப்படா முடியும், கேன்டீனில் நல்ல மனம் வந்துச்சே, நம்ம போய் அதை முதல்ல சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்குமே தவிர, வகுப்பெடுத்த ஆசிரியருடைய நினைவோ, என்ன வகுப்பெடுத்தாங்க அப்படின்றதுடைய நினைவோ நம்ம மனசை விட்டு போயிடும். உணவால் ஈர்க்கப்பட்டு தன்னை மறந்து தன்னை இழந்து போரில் மாண்டு போனவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, மகாபாரத கதையில் வர சல்லியன் மகாராஜா. இவர் நகுலன் மற்றும் சகாதேவனுடைய தாய்மாமன். இவர் சிறந்த படையை வச்சிருந்தாரு. இவர் சிறந்த வீரரும் கூட. ஆனால் ஒரு முறை மகாபாரத போரில் கலந்துக்கிறதுக்காக பாண்டவர்கள் பக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தன்னோட படையையும் தானும் சேர்ந்து வந்தாரு. அந்த நிலையில இதை அறிஞ்சுக்கிட்ட சகுனி மற்றும் துரியோதனன் சதி செய்து இவரை நம்ம பக்கமா இழுத்துக்கணும்னு நினைச்சாங்க. அப்போ இவர் பக்கமா என்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. சல்லியன் மகாராஜாக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. என்னன்னா, பசிச்சா நல்ல நறுமணம் வந்தா உடனே அங்க போய் சாப்பிட்டுருவாரு. அப்படிப்பட்ட நிலையில தன்னோட படையோட இவர் சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இவருக்கு கடுமையான பசி ஏற்பட்டுருச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு குடில்ல நல்ல நறுமணம் வரதை பார்த்தாரு. அப்போ நம்ம போய் உண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அவர் இறங்கி போகும்போது நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. நல்ல உணவு பரிமாறினாங்க. எல்லாமே இவருடைய மனசுக்கு பிடிச்சமானதா அமைஞ்சது. உணவு உண்டு முடிச்சு களைப்பாறிய பிறகு உணவு பரிமாறினவங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க படைச்ச உணவால என்னோட மனது நிறைஞ்சிருச்சு, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு சல்லியன் மகாராஜா. அப்பதான் துரியோதனன் தன்னோட பக்கமா நின்று போர் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா தான் சல்லியன் மகாராஜாக்கு இவர்கள் செய்த சூழ்ச்சியும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சல்லியன் மகாராஜா தான் வாக்கு கொடுத்துட்டாரு, என்ன கேட்டாலும் தரேன்னு. அதனால வேற வழியே இல்லாம கௌரவர்கள் பக்கமா நின்று போருக்கு துணை நிற்க வேண்டியதா போயிடுச்சு. சல்லியன் என்னதான் தன்னோட மருமகன்கள் மேல பாசமும் அன்பு வச்சிருந்தாலும் துரியோதனோட வஞ்சத்தால ஈர்க்கப்பட்டாரு. உணவு அப்படிங்கிற ஒன்றை வைத்தே துரியோதனன் சல்லியனை ஈர்த்துட்டாரு. போரோட இறுதியில தன்னோட மருமகனாலேயே கொல்லப்பட்டாரு சல்லியன். நாமளும் இந்த மாதிரி தான் ஃபுட் இஸ் அ இமோஷன் அப்படின்னு சொல்லி பல்வேறு உணவுகளை மனத்துக்காகவும் கலருக்காகவும் பார்த்து ரசித்து சாப்பிட்றோம். ஆனால் இதெல்லாம் நமக்கு நன்மை தருதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதில் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.